ஏடிஜிபி தமிழ்நாட்டில் ஏடிஜிபி ஒருவர் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி இன்று கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டார். சிறையில் அவருக்கு எந்த சலுகைகளும் கொடுக்க கூடாது என்று நீதிபதி வேல்முருகன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது நம்முடைய தமிழ்நாடு சரித்திரத்திலேயே நடக்காத ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி ஏடிஜிபி 2 பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஆனால் அவர்களெல்லாம் விசாரணை நடத்தப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுத்து தான் அவங்கள அதுக்கப்புறம் கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தண்டனை, அதாவது குற்றம் நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் கைது பண்ணாங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் இது ஒரு வித்தியாசமான வழக்கு. விசாரணை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. விசாரணை நடந்து கொண்டு இருக்கும்போதே உயர்நீதிமன்றம் அவரை கைது செய்ய உத்தரவிட்டிருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. இந்த காதல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு குறைந்த நேரத்தில், அதாவது இன்ஸ்டாகிராமில் அறிமுகத்தில் உடனே கல்யாணம் பண்ணுறதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே உணர்வுபூர்வமான காதல் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது நவீன காதல்லாம் ஃபேஸ்புக்கை பார்த்த உடனே காதல் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி வீடியோ அனுப்பி அப்படி காதல் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் ஒரு வாரம் பழகின உடனே ஒருத்தர் விரும்பி காதல் பண்ணுறது, அப்படி உருவான ஒரு சாதாரணமான காதல். இது உணர்வுபூர்வமான காதல் கிடையாது, உணர்ச்சி பூர்வமான காதல். இந்த காதல் பண்ணவங்க, அந்த பெண்ணு ஒரு கோடீஸ்வரர் குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க தேனி மாவட்டம். இந்த காதல் பண்ணின பையன் இது திருவள்ளூர் மாவட்டம். அதனால் 2 பேரும் காதல் பண்ணி உடனே கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் வருவோம். இந்த காதல் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு ஒன்று அந்த பெண்ணு மாயமாகி விடுகிறாள். வீட்டில் தேடுவாங்கல்ல, பெற்றோர்கள் தேடுறாங்க. பெற்றோர்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஏடிஜிபி இருக்கார், ஜெயராம்னு ஏடிஜிபி. அவர் ரொம்ப பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சவர். அவர்கிட்ட சொல்கிறாங்க. சொன்னோன்னு அவர் என்ன பண்ணுறாரு, நான் பார்த்துக்கிறேன். அதாவது காவல்துறையில் இருக்கிறவங்க இன்னும் இதுவே தெரியல ரூல்ஸை. என்ன பண்ணுறது? அந்த ஏடிஜிபி என்ன பண்ணியிருக்கணும், அந்த திருவள்ளூர் எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு வேண்டிய குடும்பம்ப்பா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னா அந்த எஸ்பியே எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துருப்பார் ரகசியமாக. சார் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுங்க சார் பொண்ணு வீட்டில் அப்படின்னு கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வச்சு, நேராக இவங்களே போய் அந்த பையனை தூக்கிட்டு இல்லை அந்த பையன் வீட்டில் இருக்கிறவங்கள தூக்கிட்டு எங்கள் பையன் பொண்ணு எங்கே இருக்குது, அந்த பொண்ணு விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணானா, இல்லை அந்த பொண்ணை கடத்திட்டு வந்துட்டானா, இல்லை அந்த பொண்ணை பயமுறுத்தி இது பண்ணி வற்புறுத்தி பண்ணானா அப்படிங்கிறத விசாரிக்கணும். 2 பேரும் மேஜராக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்படி பண்ணிட்டு அந்த பையனை தூக்கிட்டு வந்துருக்கலாமே. காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு அதிகாரம் நம்ம கையில் இருக்குது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பு. உடனே அவர் காரை கொடுத்து பையனை தூக்கிட்டு வான்னு இருக்க. காரில் போலீஸே இல்லாமல் போனது மட்டும் போலீஸ் கார். உள்ளே இருந்தவங்க ஒரு 4-5 பேர் வேண்டிய ஆளை அனுப்பி போகிறாங்க. போகும்போது திருவள்ளூர் எஸ்பிகிட்ட சொல்லணும். ஏடிஜிபி எவ்வளோ சின்ன விஷயம் தெரியுமா அது. எஸ்பிகிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக அந்த ஊர் எம்எல்ஏ ஜெகன் மூர்த்தி, புரட்சி பாரதம் கட்சியின் அவர்கிட்ட சொல்கிறாங்க. பாருங்கள், அப்போ போலீஸ் ஆஃபீஸரே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன்ட்ட போய் கொடுக்குறாங்க. எஸ்பிகிட்ட கொடுத்தா முடிஞ்சிற விஷயம் இல்லை. ஐஜிகிட்ட கூப்பிட்டு சொன்னால், ஐஜி ஜோன்னு கூப்பிட்டு சொல்லி இந்த மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்லணும்ல. இவர் அனுப்பிட்டார். அனுப்பினோன்னு அங்கே போகிறாங்க அந்த பையன் வீட்டுக்கு. பையன் வீட்டில் இல்லை. பையனோட தம்பி இருந்தான், 17 வயசு ஆகுது. அவனை தூக்கிட்டு வந்துட்டாங்க காரில். உடனே அந்த வீட்டை சேர்ந்தவங்க பையனை கடத்திட்டு போகிறான்னு சொல்லி கண்ட்ரோல் ரூம், கட்டுப்பாடு அறை 100க்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே பையனை கடத்திட்டு போகிறாங்க. இந்த கார் நம்பர் அப்படின்னு உடனே பின்னாடி போலீஸ் இவங்கெல்லாம் அலர்ட் ஆகிறாங்க. ஐஜி ஜோன் நேர்மையான அதிகாரி அவர் என்ன பண்ணிட்டார், யாராக இருந்தாலும் பிடிடான்னு. அப்புறம் தேடி போனால் பையனை போலீஸ் தேடி வருதுங்கிறது தெரிஞ்சுட்டு பையனை பாதியில் இறக்கி விட்டாங்க. முடிஞ்சிடுச்சு. யார் எந்த காரில் போனாங்கன்னு பார்த்தா ஏடிஜிபி கார். உடனே ஐஜி தன்னுடைய கடமை செய்கிறார். செஞ்ச உடனே ஐஜிக்கு ஒரே ப்ரெஷர், ரெக்கமெண்டேஷன். காவல் உயர் அதிகாரிகள்லாம் நம்ம ஏடிஜிபிப்பா அவர் வண்டி வந்திருக்கு பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு சிஎம்கே போயிடுச்சு. ஸ்டாலினே கூப்பிட்டு அதை பார்த்து முடிங்க, பெருசாக்காதீங்க,
ஏடிஜிபி பிரச்சனை வந்து அது பெரிய இஷ்யூ ஆகணும் ஸ்டாலினும் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா தெரியல. ஏன்னா ஸ்டாலின் இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். போலீஸை விட்டார், நீங்களே பண்ணுங்கப்பான்னு. ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க, அவரும் சொல்லிட்டாரு, உயர் அதிகாரிகளும் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ஐஜி ஜோன் கரெக்டாக எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டார். இந்த சூழ்நிலையில் சும்மா இருந்திருக்கலாம், இது அப்படியே போயிருக்கும். இந்த பூவை ஜெகன் அவர் போய் இது ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீன் போட்டார். அதான் ஹைகோர்ட்டில் போய் போட்டிருக்காங்க. எதை வக்கீலுங்கள்லாம் ஹைகோர்ட்டில் இப்போ இருக்கிற அந்த நீதிபதி இருக்கார், பெயில் யார்கிட்ட போகுது? நீதிபதி வேல்முருகன். விவரம் தெரிஞ்ச வழக்கறிஞர்கள் போடவே மாட்டாங்க இங்கே. ஏன்னா ரொம்ப கடுமையான அளவர், ரொம்ப நேர்மையாக கரெக்டாக கொடுப்பாரு, பயங்கரமாக எதிர்பார்க்காத தீர்ப்பெல்லாம் கொடுப்பார். நல்ல நீதிபதி தான் அவர், கெட்டவர் இல்லை. ஆனால் கடுமையான நீதிபதி. நல்ல வழக்கறிஞராக இருந்தால் உங்கள் ஜெகன்மூர்த்திக்கு செஷன்ஸ் கோர்ட்டில் போட்டிருக்கணும். செஷன்ஸ் கோர்ட்டில் போட்டு இவர் இருக்கார், இங்கே போனால் பிரச்சனைன்னு போட்டிருக்கணும். அவன் போய் நேராக ஹைகோர்ட்டில் போட்டு விட்டான். அதுவும் வேல்முருகன் நீதிபதிகிட்ட போட்டு விட்டான். வேல்முருகன் விடுவாரா? வேல்முருகன் விசாரித்தார், என்னப்பா முன்ஜாமீன். அவர் பத்திரிக்கையெல்லாம் பார்த்துட்டார். அதில் வந்து ஏடிஜிபி கார் வந்ததெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிச்சு இல்லை. உடனே என்ன பண்ணிட்டாரு, எந்த காரு, யார் வந்தா? போலீஸ் சொல்லிட்டாங்க ஏடிஜிபி காரு. அப்போ ஏடிஜிபியும் அந்த ஜெகன்மூர்த்தியும் கூப்பிடுங்க நேரன்ட்டு. 2 பேரும் வந்துட்டாங்க. ஜெகன்மூர்த்தி ஒரு 200 பேரோடு வந்துட்டார். வெளியில் வந்துக்கிட்டு வாழ்க வாழ்க ஏன்னா எம்எல்ஏ எடப்பாடி வந்து அவரையும் எம்எல்ஏ ஆக்கி விட்டார். புரட்சி பாரதம்னு ஒரு கட்சி, அதை ஒரு இதில் கூப்பிட்டு இருந்தா நீயும் ஒரு எம்எல்ஏன்னு சீட்டை கொடுத்து ஜெயிக்க வச்சு விட்டார் எடப்பாடி. எடப்பாடி எப்படி ஆளுங்களா ஜெயிக்க வச்சுருக்காரு பாருங்கள். ஆட்கடத்தலில் தொடர்பு இருக்குது, கட்ட பஞ்சாயத்து குரூப்பு, அவர்களெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி விடுறாங்க. காலத்தின் கோலம், அரசியல் கூத்து. அவர் வந்துட்டார். 2 பேரும் வந்த உடனே விசாரிக்கிறார். கார் யாருக்காரு? ஏடிஜிபி காருன்னு போலீஸ் சொல்லிட்டாங்க. ஏடிஜிபிட்ட கேட்குறாரு, ஒரு குற்றம் ஒரு ஆளை கடத்துறதுக்கு உங்கள் கார் எப்படி போச்சு? அப்போ அவருக்கு வேண்டியவர். இது ரொம்ப நாளாக நடக்குது. போலீஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் எதுனா அவங்க வண்டியை கொடுப்பாங்க. ஏன்னா யாரை கைது பண்ணணும்? போலீஸ் தானே கைது பண்ணுவான். நம்ம ஏடிஜிபி காரனா விடுவானா? எஸ்பி காரனா கைது பண்ணுவானா? அப்படிங்கிற தைரியம். இவ்வளவு நாளாக போலீஸில் இந்த அத்துமீறல் நிறைய நடந்துருக்கு. இது மாதிரி வண்டியே போகும், போலீஸ் ஜீப்பே போகும் இது தப்பு பண்ணுற இடத்துக்கு. அது மாதிரி பண்ணிட்டார். ஜட்ஜ் என்ன பண்ணிட்டார், கேட்டு ஜெகன்மூர்த்திக்கு சொல்லிட்டாரு, நீங்கள் விசாரணைக்கு போய் ஒத்துழைங்க, முன்ஜாமீன்லாம் அப்போ கிடையாது, போலீஸ் என்ன சொல்கிறாங்களோ விசாரணைக்கு போய் ஒத்துழைக்கணும். ஒத்துழைச்சு இவருக்கு கடத்தலில் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் கொடுங்க. இவர் அப்புறம் கவனிச்சுக்கிறேன்ட்டார் ஜெகன்மூர்த்தியை. நீ போப்பா நேராக விசாரணைக்கு போ. அப்போ தான் கேட்குறாரு, 200 பேரை கூட்டிகிட்டு வந்தால் நாங்கள் பயந்துடுவோம் நினச்சியா? ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, எத்தனாயிரம் ஓட்டு வாங்கினேன்? அவர் சொல்லிக்கா 70,000 ஓட்டு. 70,000 பேர் உன்னை நம்பி ஓட்டு போட்டிருக்கானே. 70,000 ஓட்டு 20,000 ஓட்டோ ஏதோ ஒன்று சொல்லியிருக்கார், எண்ணிக்கை இல்லை. 70,000 பேர் உன்னை நம்பி ஓட்டு போட்டிருக்கானே, நீ இந்த பதில் மக்களுக்கு போய் சேவை செஞ்சவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கியான்னுங்கிறாரு. அதனால் 200 பேரை கூட்டிகிட்டு வந்தால் பயந்துருமா? ஒழுங்காக போய் விசாரணைக்கு ஆஜராகும். 26ஆம் தேதிக்குள்ளே போலீஸ் விசாரணை பண்ணி ரிப்போர்ட்டு கொடுங்கன்ட்டு. ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க. ஏடிஜிபி பக்கம் திரும்பினார். நீங்கள் எப்படி வண்டியை அனுப்பலாம்? ஆள் கடத்தல் பண்ணுற வேலைக்கு உங்கள் போலீஸ் வண்டியை ஏடிஜிபி வண்டியை அனுப்பலாமா? உங்களை தண்டிப்பது யார்? உடனே என்ன பண்ணிட்டாரு, இவரை கைது பண்ணி உள்ளே போடுங்கன்ட்டு. எங்கே? கோர்ட்டில். யாருமே எதிர்பார்க்கல. இது மாதிரி நடந்ததே இல்லையே. கைது பண்ணி உள்ளே போடுறது மட்டும் இல்லை, இவருக்கு எந்த சலுகையும் கொடுக்காதீங்க உள்ள. இது ஒரு பாடமாக இருக்கணும்ன்ட்டு எல்லாம் இங்கேருந்து அரசாங்க வக்கீல் வராங்க. டிஜிபியே கிளம்பி வந்துட்டார். என்னடா ஏடிஜிபியை கைது பண்ணி உள்ளே போடுறாங்க? அதெல்லாம் முடியாது, பண்ணுங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் போக முடியாதே, நாளைக்கு தானே போக முடியும். நாளைக்கு நாள் கழிச்சு 2 நாள் ஆகுமே. இன்னுமே போட்டால் பெயில் தானே போட முடியும் சுப்ரீம் கோர்ட்டில். அதனால் போட்டாங்க. ஏடிஜிபி ஜெயிலுக்குள் போய்விட்டார். இந்த ஜெகன்மூர்த்தியை விசாரித்ததுக்கப்புறம் ஜெயிலுக்கு அனுப்புகிறதா? ஏன்னா இந்த இப்போ அரசியல்வாதி பூரா கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஜாதி பேரில் கட்சி இல்லைன்னா சும்மா இந்த இவங்க ஒவ்வொரு பெரிய கட்சியில் வந்துக்கிட்டு இவங்க வந்து மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர் அப்படின்னு ஆகிக்கிறது.
இது மாதிரி வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து, இது லேண்ட் கிராபிங், நில அபகரிப்பு. திமுக காரன் தான் சொல்கிறேன்ல, நான் 90% குற்றவாளிகள், முன்னாள் குற்றவாளிகள். அவனும் இந்த கட்ட பஞ்சாயத்து வேலை தான் பண்ணுறான். மற்ற கட்சிகள் கொஞ்சம் பரவாயில்ல. பிஜேபியில் சமீப காலமாக அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் குற்றவாளிகளெல்லாம் இது சமூக விரோதிகளெல்லாம் கட்சியில் சேர்த்து விட்டார். இப்போ சமீபத்தில் பிஜேபி வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டில் மாட்டி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, உங்களை கட்சியை விட்டு விலக்கியிருக்காங்க. இந்த இதில் விடுறவன்லாம் ரவுடிகள், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன்லாம் ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சியை பிடிச்சிக்கிட்டு லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு விசிட்டிங் கார்டை வச்சுக்கிட்டு ஈடுபடுறது, அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி இது ஒரு கட்சி, இதுக்கு இந்த எடப்பாடி ஒரு சீட்டு வேறு கொடுத்து அவங்கள பற்றி தான் நல்லா தெரியுமே. புரட்சி பாரதம்னா அந்த பூரா அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இவர் அண்ணன் முதல்ல இருந்தார், பூவை மூர்த்தின்னு. அவர் மேலே நிறையா வழக்குகள். கடைசி அவர் தற்கொலை பண்ணிட்டார் போலீஸுக்கு பயந்து. அவர் தம்பி இவரை எம்எல்ஏ ஆக்கி விட்டார் எடப்பாடி. உங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு வேணாமா அந்த மாதிரி வேலையாக பண்ணி வருகிறது. அது இவர் ஆட்கடத்தலில் ஈடுபட்டிருக்காருங்கிற குற்றச்சாட்டு இப்படி வந்துடுது. அதனால் ஒருவர் ஏடிஜிபி ஜெயிலுக்கு போனது ஒரு நல்ல முன்னுதாரணம். எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் இனி பயம் வரணும். போலீஸுங்கிற அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ எது பண்ணால் ஏடிஜிபிங்காக இருந்தாலே இந்த நிலைமை. அப்போ நீங்கள் இன்ஸ்பெக்டரு கீழே இருக்கிறவன்லாம் கதி என்னங்கிறத புரிஞ்சுக்கங்க. நாட்டுக்கு தேவையான தீர்ப்பு அவர் அனுப்புனது. குற்றம் செய்தால் யாராக இருந்தாலும் தண்டனை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம். டிஎம்கேக்காரெல்லாம் வாழ சொல்லிக்கணும், ஒழுங்காக இல்லை அப்படிங்கிறது. ஆனால் அதில் ஒரே ஒரு சட்டம் இடிக்குது, அதையும் சொல்லிடணும்ல. பொதுவாக அரெஸ்டெல்லாம் வந்து போலீஸ் தான் பண்ணுவாங்க. இப்போ உயர்நீதிமன்றமே கைது பண்ணுன்ட்டாங்க. அரெஸ்ட் வாரண்ட்டுனா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு தான் இஷ்யூ பண்ணணும், உயர்நீதிமன்றம் இஷ்யூ பண்ண முடியாது. போலீஸாக வந்து விசாரணை பண்ணி அதில் குற்றம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் உயர்நீதிமன்றமே போலீஸ் விசாரணை பண்ணி அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இவர்களை கைது செய்ய அப்படின்னு சொன்னது ஒரு புது மாதிரியான ஒரு தீர்ப்பு. இதில் சட்ட பிரச்சனைகள் எதுவும் வரலாம். வருங்காலத்தில் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட் எப்படி டைரெக்டாக அரெஸ்ட் பண்ண முடியும்? அரெஸ்ட் வாரண்ட்டுனா மேஜிஸ்ட்ரேட்டு தான் கொடுக்கணும். அரெஸ்ட் பண்ணணுங்கிற முடிவை போலீஸு விசாரணையின் அடிப்படையில் தான் எடுக்கணும். உயர்நீதிமன்றம் எப்படி எடுக்கலாம்? ஆனால் உயர்நீதிமன்றம் விசாரிச்சிருக்காங்க, போலீஸையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. இருந்தாலும் சட்ட சிக்கல் ஒன்று அங்கே இருக்குது. எதாக இருந்தாலும் நல்லதுக்காக தானே செஞ்சுருக்காரு நீதிபதி, எல்லோருக்கும் பயம் வரணுங்கிறதுக்காக செஞ்சுருக்காரு. அதனால் நம்ம நீதிபதியை ஆதரிப்போம். சட்ட சிக்கல் இருப்பது உண்மை, அது எப்படி வருதுன்னு வருங்காலத்தில் பார்க்கலாம். ஆனால் ஏடிஜிபியாக இருந்தாலும் ஜெயிலுக்கு போகணுங்கிற ஒரு நிலைமை வந்துட்டா காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துடும். ஸ்டாலினுக்கும் பயம் வரணும். போலீஸ் வச்சுட்டு ஆடுறீங்கல்ல, போலீஸ் தானே உங்களுக்கு எல்லாம் சட்டவிரோதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சாரை காப்பாற்றி விட்டவனே போலீஸ் தானே உங்களுக்காக. போலீஸ் இந்த மாதிரி போட்டால் தான் இனி வருங்காலத்தில் வருமே அவனும் ஒழுங்காக இருக்கணும். அந்த ஐஜி ஜோனை நம்ம பாராட்டணும். திருவள்ளூர் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் ஐஜி ஜோன் அவர் நேர்மையாக இல்லைன்னா ஏடிஜிபி இன்வால்வ்டு அதை மறைச்சிருங்கன்னு சொல்லியிருக்கார். அவர் ஏடிஜிபி இருந்தானே யாராக இருந்தானே அவர் காரை கொடுத்து விட்டது தப்புயா, கொடுத்து விட்டு நீங்கள் இந்த இது பண்ண ரெக்கார்ட் பண்ணுன்ட்டார். அதனால் நீதிபதி வேல்முருகன் அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்ளும். அதே நேரத்தில் இந்த காவல்துறை அதிகாரியை இருந்து தெரிஞ்சும் தனக்கு மேல் உள்ள அதிகாரி ஐஜிக்கு மேலே தான் ஏடிஜிபி தெரிந்தும் அந்த ஐஜி வந்து கடமையை செய்திருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் நமது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். திமுக காரங்க பூரா சொல்கிறான், வாழை சுருட்டிட்டு ஒழுங்காக ஒரு ஏடிஜிபியே போயிட்டார். எவனாச்சும் வாழை ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த கதி.